ஒரு நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அரசர் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தார். தவறுதலாக கத்தி அவரின் சுண்டு விரலை அறுத்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் அரசர் துடித்தார். வழக்கம் போல் அமைச்சர், அரசே, எல்லாம் நன்மைக்கே என்றார். இதை கேட்டு கோபமடைந்த அரசர், நான் சுண்டு விரல் வெட்டப்பட்டு துடிக்கிறேன், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாயா? காவலர்களை, அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டார். காவலர்கள் அமைச்சரை சிறையில் அடைத்தனர். அப்போது அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார். நாட்கள் பல கடந்தனர். வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசர் தனியாக காட்டுக்குள் சென்றார். அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவரை தேடிக்கொண்டிருந்தனர். அவர்களிடம் அரசர் சிக்கிக்கொண்டார். அங்கு வந்த கோயில் பூசாரி அரசரை முழுமையாக சோதித்தார். பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாதவரை மட்டுமே பலி கொடுக்க முடியும். இவனோ சுண்டு விரல் பாதியாக உள்ளான், இவனை விட்டு விடுவோம் என்றார். அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டார். நடந்தது எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன், சுண்டு விரல் வெட்டியதால் உயிர் பிழைத்தேன். அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியது உண்மையே அறிந்தேன் என்றார். அரசே, என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே. எப்பொழுதும் உங்களை பிரியாமல் இருக்கும் நான் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன். அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டிருப்பார்கள். நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எது நடந்தாலும் நல்லதையே நினைத்து கொள்ள வேண்டும். நாளை வேறொரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.